இப்போ எனக்கு வயது 70. எனக்கு குழந்தைங்க கிடையாது. ஊனமற்ற பிள்ளைகளையும் முதியோர் இல்லத்தையும் தத்தெடுத்து அவர்களுடைய சுகத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு நான் மேடையில் வாங்கக்கூடிய சம்பளம் அத்தனையும் அந்த குழந்தைங்களுக்கு தான். 2 கருத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? ஒன்று, வாலிப உள்ளங்களுக்கு, இன்னொன்று என்னை பெறாமல் பெற்றெடுத்த அன்பு தாய்மார்களுக்கு. வாலிப உள்ளங்கள், நீங்கள் உபயோகப்படுத்தும் 2 சக்கர வாகனத்தை உங்களது குடும்ப வாகனமாக, அதாவது 3 பேர் 4 பேராக போகாமல் 2 பேர் மட்டும் பயணம் செய்கின்ற நேரத்தில் தலை கவசம் அணிந்து செல்போன் பேசாமல் மது அருந்தாமல் உங்கள் உயிர் இருக்கும் வரை இரத்த தானம் செய்யுங்கள். உங்கள் உயிர் மறைந்த பின் கண்தானம் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிக்கின்ற போலியோ சொட்டு மருந்து 2 தடவை கொடுக்க சொல்லுவாங்க. அந்த 2 தடவையும் தவறாமல் பெற்றவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்க என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை இந்த இடத்தில் அறிமுகம் வைத்த சேலம் புகழ் அருமை மாஸ்டர் மணி, எங்கப்பா அருமை மாஸ்டர் மணி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன். என் பிள்ளைதான் என்னை தட்டினு வா வா வான்னு கூப்பிட்டு மெட்ராஸிலேருந்து இங்கே வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அனைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். அவர்கள் அருமை சகோதரர் வேலு அவர்களுக்கும் மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகன் மாஸ்டர் பாபு. ஹலோ, எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தேண்ணா, தயவு செஞ்சு இன்னும் உங்களுக்கு சரியாக பாட்டெலாம் இருக்குது. காவல்துறைக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அண்ணன் நிறையா பாட்டெலாம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு யாரும் சண்டை சாடி இல்லாமல் அமர்ந்து